ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ். இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு செமையான ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்துட்டு ஃபாரின் ட்ரிப் போக பிளான் பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள்லாம் வெளிநாடு போக நினைச்சா முன்னாடி இருந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், பாஸ்போர்ட் பர்மிஷன், டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு, ரொம்ப டாக்குமெண்டேஷன், நிறைய கன்ஃபியூஷன். அதனால தமிழ்நாடு அரசு சிம்பிள் ஜியோ இனிஷியேட்டிவ் மூலமாக இந்த ஹோல் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ண ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆர்டருடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, அரசு ஊழியர்கள் வெளிநாடு போக பர்மிஷன் வாங்கிறது ஈஸியாக ஆக்கணும். ரெண்டாவது விஷயம், டிலே, பேப்பர் ஒர்க்கு, அன்னெசரி கன்ஃபியூஷன் எல்லாம் குறையணும். இந்த 2 விஷயத்துக்காக தான் இந்த ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த பிரச்சனைகள் என்னென்னா, டாக்குமெண்டேஷன் ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பல டிபார்ட்மெண்ட் கிட்ட கோஆர்டினேஷன் தேவை, அப்ரூவல் வாங்கணும். ஃபேக்கல்ட்டி, டாக்டர்ஸு, இன்ஜினியரிங் மாதிரி ப்ரொஃபஷனல்களுக்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் போக முடியாமல் இருந்துச்சு. ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணால் அதுவும் போக முடியாத நிலை இருந்துச்சு. இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஓ கொண்டு வர முக்கியமான காரணமாக இப்போ இருக்குது. ஸோ இப்போ விதிமுறை என்ன பார்க்கலாம். பர்சனல் விசிட், பர்சனலாக நீங்கள் ஃபேமிலியாக ட்ரிப் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து என்ஓசிலாம் அப்ளை பண்ண தேவையில்லை, என்ஓசிலாம் வாங்கவே தேவையில்லை. லீவ் சேங்ஷன் ஆனால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரிப் போகலாம். லீவ் அப்ளிகேஷன் ப்ளஸ் அண்டர்டேக்கிங் லெட்டர், அது வந்து ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டலில் போய் சப்மிட் பண்ணணும். 3 மாதத்துக்குள்ளே ட்ரிப் இருந்தால் கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட சேங்ஷன் போதும். 3 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் ஹையர் லெவல் அத்தாரிட்டி சேங்ஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பர்சனல் விசிட்டுக்கான ரூல்ஸு. இதுவே கவர்மெண்ட் ஃபண்டட் அஃபிஷியல் விசிட்டு, அதாவது அரசு செலவில் ஆஃபீஸ் விசிட் போகிறீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அது எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் தான். சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட என்ஓசி வாங்கணும், அதாவது அவங்க துறை தலைவர்கிட்ட கண்டிப்பாக என்ஓசி வாங்கணும். அதையும் நீங்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்லேயே அப்ளை பண்ணால் போதும். அப்படி அப்ளை பண்ணால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்குள்ளே உங்கள் துறை தலைவர் அல்லது அதிகாரி பதில் சொல்லி ஆகணும். லேட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப்பு, கான்ஃபரன்ஸு, செமினார், ட்ரைனிங் போகிறீங்கன்னா ஹெச்ஓடி கிட்ட கண்டிப்பாக என்ஓசி வாங்கணும். ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் மூலமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். 15 நாட்களுக்குள்ளே என்ஓசி இஷ்யூ பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணாலும் ரீசன் சொல்லணும். அதுக்கப்புறம் ரிட்டன் டைம் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்ரூவ்டு லீவ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸுக்கு ரிட்டன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 3 மாதம் வரைக்கும் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கூட நீங்கள் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும். ரிட்டர்ன் ஆகலைன்னா கண்டிப்பாக மேஜர் டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சினா மட்டும் ஒரு 30 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டால் பெரிய ஒழுங்கு நடவடிக்கை பாயும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிமினல் டிசிப்ளினரி கேஸ் ஏதாவது இருந்தால், அதாவது பெண்டிங் கேஸ் இருந்தால் பர்மிஷன் டினே பண்ண முடியும். கிராவிட்டி ஆஃப் சார்ஜ் பார்த்து டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி எக்ஸ்டென்ஷன், வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா ஃபார்ம் 4 சப்மிட் பண்ணி பர்மிஷன் வாங்கலாம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அப்ராடு, கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் அப்ராட் ஜாப் சர்ச் பண்ணவே கூடாது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹஜ் பயணமாகட்டும், ஜெருசலம் யாத்திரை போகிறவங்களாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ஓசியே தேவையில்லை சொல்லிட்டாங்க. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக ஜெருசலம் யாத்திரை போகிறவங்களாகட்டும், தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி மூலமாக அந்த ஹஜ் பயணம் போகிறவங்களாகட்டும், இதுக்கெல்லாம் என்ஓசி தேவையில்லை. இந்த ஜிஓவில் பார்த்தீங்கன்னா 4 ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4ன்ட்டு. ஃபார்ம் 1 பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, என்ஓசி சம்மந்தமாக அப்ளிகேஷன். ஃபார்ம் 2 வந்து ஃபாரின் ட்ரிப் பர்மிஷன் அப்ளிகேஷன். ஃபார்ம் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் பர்மிஷன் லெட்டர். ஃபார்ம் 4 வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரின் ஸ்டே. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டிக்ளரேஷன் என்ன பண்ணோம்னா, அதாவது அரசு ஊழியர் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, அப்ராட் ஜாப் சர்ச் பண்ண மாட்டேன், ரிசைன் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ண மாட்டேன், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பர்சனல் சேவிங் இருந்து தான் பண்ணுவேன், கிரிமினல் விஜிலன்ஸ் கேஸ் இல்லை, கண்ட்ரி இமேஜ் பாதிக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உன் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த ஜிஓ வந்து என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் ஃபாரின் ட்ரிப் போக ரொம்பவே சிம்பிளான பர்மிஷன் தான். என்ஓசி ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் மூலமாக ஈஸியாக ஆன்லைன் அப்ளை பண்ணலாம். டிரான்ஸ்பரன்சி, ஸ்பீடு, அக்கௌண்டபிலிட்டி, இந்த 3 விஷயமும் இதில் இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜிஓ யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர், டாக்டர், இன்ஜினியர், ஆல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கோ ஃபாரின் போகிறதுக்கோ யோசிக்க வேணாம். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் தட்டுறோம், ஃபாரின் போகிறோம். இந்த தகவல் உங்கள் சக ஊழியருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது விஷயமா டவுட்டு இல்லை கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.